என்ன பிஸ்னஸ் ப்ராப்ளம் சால்விங். ஸோ எனக்கு என்னன்னு தெரியல. என்ன பிஸ்னஸில் சேலஞ்ச் வந்தாலும் நான் எங்கள் ஊரில் எதை பல விஷயங்களை யோசித்து பார்ப்பேன். அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் 100 ரூபா சம்பாரித்து 25 ரூபா மட்டும்தான் செலவு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய தேவை இருக்காது. எவனாவது பேஷண்ட்டு பர்ஸை திறக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆஃபர் பண்ண ப்ரைஸ் வந்து ரா மெட்டீரியல் காஸ்ட்டை விட விலை குறைவு. அதில் உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் எப்படி இருக்கும்? இதே தான் எல்லோரும் கேட்டாங்க. நான் ஒரு மாதத்துக்கு 100 டெஸ்ட் பண்ணுறேன்னா ரா மெட்டீரியல். இந்த ஃப்ரான்ச்சைசி கான்செப்ட்னு ஒன்றும் அப்போ யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு தான் நிறைய தெரிய வந்திருக்கு, அன்னைக்கு தெரியாது. அன்னைக்கே லெபார்டரி டெஸ்டிங்கை ஃப்ரான்ச்சைசி கான்செப்ட் பண்ண முடியும்னு நினச்சேன். 1995 10% தான் ஹோம் சர்வீஸு. நான் 2020 வெளியே வரும்போது 90% ஹோம் கலெக்ஷனு. வேலுமணி அமேசான் பண்ணியிருக்கிறான் மெடிக்கல் டெஸ்டிங்கில். தைரோக்கர் நிறுவனம் ஏன் தைராய்டுக்கான லேபரேட்டரி ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு தோணுச்சு? இங்கே போய் உட்காந்து எங்கே போய் வளைஞ்சு நெளிஞ்சு வெளியே வருவேன்னு எனக்கு சின்ன வயசில் தெரியாது. ஒரு வேலை கிடைக்குது, அரசு வேலை. ஒரு 25 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் 15 செக்ஷன் இருக்குது. ஒவ்வொரு செக்ஷன்லேயும் 10 பேர் வேலை செய்கிறாங்க. அந்த ஒரு டேபிளில் தான் நான் உட்காந்து வேலை செய்கிறேன். அது அங்கே தான் உட்கார வேணும்னு எனக்கு அங்கே சேரில் உட்கார வரைக்கும் எனக்கு தெரியாது. அந்த சேரில் உட்கார்ந்ததுக்கப்புறம் அந்த டேபிள் மேலே எனக்கு தைராய்டு டெஸ்டிங் தான் என்னுடைய கோர் ஜாப். பிளட் சாம்பிளில் தைராய்டு டெஸ்ட்டு, தைராய்டினுடைய லெவல் எவ்வளோ அதிகம், ஓவர் ஃபங்க்ஷனிங்கோ அண்டர் ஃபங்க்ஷனிங்கோ, இந்த டெஸ்ட் பண்ணுறது தான் எனக்கு வேலை செய்கிறேன். தைராய்டு பற்றி நான் படிக்கலை. ஸோ தைராய்டு பற்றி படிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் அந்த சேரில் உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் என் பாஸை நான் மீட் பண்ணுறதுக்கு என்னுடைய சுப்பீரியர் கூட்டிகிட்டு போகிறாரு. கேபின்குள்ளே போய் கை நீட்டுறேன், அவர் கை நீட்ட மாட்டேங்கிறாரு. அவர் வந்து என் கை எடுத்து அவர் கையை குலுக்குறாரு. அப்போ தான் எனக்கு தெரியும் அவர் கண்ணு தெரியாதுன்னு. ஃபார்ச்சுனேட்லி ஐ வாஸ் புவர். இல்லாட்டி ஒரு கண்ணு தெரியாத மனுஷங்கையில் நான் வேலை செய்யணுமா அப்படின்னு விட்டுட்டு வந்திருப்பேன். இவ்வளோ நல்ல வேலை, இவ்வளோ நல்ல சம்பளம், அதுதானே நம்மளுக்கு முக்கியம். அவர் கண்ணு தெரியுது இல்லைங்கிறத நம்மளுக்கு முக்கியங்கிற நினைக்கிற காரணமே வறுமை தான். கவனிச்சிங்களா? ஃபார்ச்சுனேட்லி புவர் அடிக்கடி ஏன் சொல்கிறேன்னு, அந்த மனுஷன் வேலையில் சேரும்போது எல்லாம் நல்லா இருந்தது. 40வது வயசில் ரிட்டைனல் டிட்டாச்மெண்ட்டுன்னு ஒன்றில் அவர் கண் பார்வை இழந்துட்டார். அப்புறம் அவருக்கு சயின்ஸ் படிக்க முடியாது. அவர் சயின்டிஸ்ட்டு. அவர் வீட்டுக்கு கவர்மெண்ட் வேலையிலே யாரையும் வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஒரு அசிஸ்டண்ட்டை வச்சு சயின்ஸை படிக்க விட்டுட்டோம்னா அவர் வந்து விஞ்ஞானியாக நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணவாருன்னு அந்த வேலைக்கு நான் போய் சேர்றேன். பாதி நேரம் தைராய்டு டெஸ்ட் பண்ணுறது, மீதி நேரம் அவருக்கு விஞ்ஞானத்தை படித்து விஞ்ஞான புது கண்டுபிடிப்புகளை அவருக்கு அப்டேட் பண்ணுறது. பாருங்க, மனுஷனுக்கு கரும்பு தின்ன கூலி. நம்மளும் படித்த மாதிரி ஆயிடுச்சு. அவருக்கு அப்டேட் பாருங்க, இதுதானே பாசிட்டிவாக திங்கிங்கு. லைஃப்பில் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறவங்க எல்லாருமே மேலே வந்திருக்கானுங்க. அங்கே உட்காந்து அவருக்கு படிக்க வைக்கிறது மட்டும் வேலை கிடையாதுங்க. அவருக்கு 1க்கு 2க்கு டீக்கு காஃபிக்கு சாப்பாட்டுக்கும் எல்லாத்துக்கும் அவருடைய கையை என் தோல் மேல் இருக்கும். 10 வருஷம் அவர் கை என் தோல் மேலே. இந்த இடத்துல நீங்கள் சொல்லலாம் ஃபார்ச்சுனேட்லி புவர். அவருக்கு இந்த பையன் மூஞ்சி சுளிக்காமல் முகஞ்சொலிக்காமல் நாம் பெல் அடித்தப்போ வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறான். இவனுக்கு கைமாறு எப்படி செய்வது என்பது அவருக்கு புரியாமல் இருந்தது. அப்பொழுதுதான் பிஎஸ்சியுடன் பாம்பே சென்ற வேலுமணிக்கு எம்எஸ்சி என்ற அதிர்ஷ்டத்தை கொடுத்தவர் அவர். பாம்பே யூனிவர்சிட்டியில் போய் பேசி அவர் கண் இல்லைங்கிறதுனால அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறதுனால அங்கே எனக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் டு டூ எம்எஸ்சி பை ரிசர்ச், பிஹெச்டி பை ரிசர்ச். அவர் தாங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. இதில் தைராய்டு பயோகெமிஸ்ட்ரியில் எம்எஸ்சியும் தைராய்டு, பிஹெச்டியும் தைராய்டு. அப்படின்னா தைராய்டு வேலுமணின்னா தைரோகேரு. தைராய்டும் வேலுமணியும் சினானிமஸ் ஆனது நேரம். அப்போ தைராய்டு டெஸ்டிங்க்கு டிமாண்ட் அதிகம், சப்ளை குறைவு. அப்போ பார்த்து நான் உள்ளே வந்து இந்த தைராய்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது. அதுதான் டைமிங்கு.
அதுல என்ன சேலஞ்சஸ் இருந்தது? ஒரு இண்டஸ்ட்ரியில நீங்க ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரி பத்திய நுணுக்கங்கள்ல தெரியுமல்ல. ம், ம். எனக்கு அந்த மாதிரி அதுல இல்ல, நுணுக்கங்கள் தெரியும். இண்டஸ்ட்ரியோட நுணுக்கம் தெரியும், பட் பிசினஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா? விஞ்ஞானத்தை கற்றுக் கொடுத்தது பாபா அணு ஆராய்ச்சி நிலையம். ம், தொழிலை கற்றுக் கொடுத்தது அப்பநாயக்கம்பட்டி புதூர் கிராமம். ம். வில்லேஜில் படித்தவன் மாதிரி எம்பிஏ எவனுமே கிடையாதுங்க. பால் விற்பனையில இருந்து எல்லாமே. அதாவது இதை நான் நிறைய பக்கம் மக்களுக்கு சொல்றது என்னன்னா, ஃபார்ச்சுனேட்லி ஃப்ரம் வில்லேஜ்னு ஏன் சொல்றேன் தெரியுமா? வில்லேஜஸ் ஆர் ட்ரூ யூனிவர்சிட்டிஸ் வேர் எம்பிஏ தியரி இஸ் நாட் தேர் ஒன்லி ப்ராக்டிக்கல். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ப்ராப்ளம் சால்விங் தானே. எம்பிஏன்னா என்ன? பிஸ்னஸ் ப்ராப்ளம் சால்விங். ஸோ எனக்கு என்னன்னு தெரியல, என்ன பிஸ்னஸில் சேலஞ்ச் வந்தாலும் நான் எங்கள் ஊரில் எதை பல விஷயங்களை யோசிச்சு பார்ப்பேன். அந்த விஷயத்தெல்லாம் அங்கே கோயின்சைட் பண்ணி இங்கே சொல்யூஷன் வந்துடும். கொஞ்சம் பேர் என்ன கேட்பாங்க, தம்பி நீ எப்பவுமே பிச்சிங்க்கே போகலையா, கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே போகலையா அப்படிம்பாங்க. நான் போய் பிச் பண்ணால் எனக்கு வேல்யூ ஆஃப், அவனை என்கிட்ட பிச் பண்ணால் வேல்யூ டபுள். இது ஏன் தெரியுமா? பட்டிக்காட்டில் எருமை சந்தைக்கு பிடிச்சி போனால் பாதி விலைக்கு தான் விற்கும். விவசாயி தோட்டத்துக்கே ஒருத்தர் எருமை வாங்கணும்னு வந்துட்டா டபுள் விலை கிடைக்கும். நம்ம சொல்கிற விலைக்கு அவன் கொடுத்துட்டு போவான். ஸோ எனக்கு அந்த வில்லேஜில் லேர்ன் பண்ண ஃபண்டமெண்டல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல, அது ஹெல்ப். எனக்கு தியரி ஆஃப் மேனேஜ்மெண்ட் இஸ் மிஸ்லீடிங். நிறைய பக்கம் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோர்டு எப்படி பிஸ்னஸ் பண்ணான்னு இன்னைக்கு பண்ண முடியுமா? இன்னைக்கு மஸ்க் எப்படி பண்ணுறதானே பார்க்கணும். கரெக்ட். ஸோ அந்த காலத்தில் அந்த நாட்டில் அந்த ஒரு ப்ராடக்டில் இருந்த டிமாண்ட் சப்ளை இது இன்னைக்கு ரெப்ளிகேட் பண்ண முடியாதல்ல. பிசினஸ்ங்கிறது டெம்ப்ளேட்டட் காப்பீடே ஆக முடியாது. நீயா அன்னைக்கு அப்டேட் ஆகணும், அன்னைக்கு இருக்க சிச்சுவேஷனுக்கு ஏத்தாப்புல நம்ம ஹிந்தியில் ஒரு பஞ்ச்லைன் சொல்லுவாங்க, நிக்கல் படோ ரஸ்தா அப்பனியா பன்தா ஹை. நடக்க ஆரம்பித்தால் பாதை புரியும். நடக்க ஆரம்பித்தது. அப்புறம் நான் பிசினஸ்ல கத்துக்கிட்டதெல்லாம் பிசினஸ்ல கத்துக்கிட்டதுங்க. பிஆர்சியில் சயின்டிஸ்டா இருக்கும்போது அங்க பேலன்ஸ் ஷீட் கிடையாது, அங்க டாப் லைன் கிடையாது, அங்க எஃபிஷியன்சிஸ் கிடையாது. எல்லாம் உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் punch line, make all mistakes, make them very fast, don't repeat. Business மிஸ்டேக்கை பண்ணலன்னா அப்புறம் விழுகும்போது பல்லு கண்டு போகும். ஸோ லிட்டரலி ஸ்பீக்கிங், பிஸ்னஸ் வில் டீச் யூ பிஸ்னஸ். இஃப் யூ டோன்ட் லேர்ன் யுவர் இடியட். அப்படி என்ன ஹரி, நீங்கள் ரொம்ப அவசரப்பட்டீங்கன்னா நீங்கள் விழுவீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு எம்ப்ளாயி, 4 எம்ப்ளாயி, 16 எம்ப்ளாயி, இப்படி தான் நான் ஸ்கேல் பண்ணேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஐ லேர்ன்ட் பிஸ்னஸ் ஃப்ரம் மை ஓன் பிஸ்னஸ் அண்ட் ஐ நோ ஒன்லி மை பிஸ்னஸ். எந்த ஃபண்டிங்குமே இல்லாமல், லோன் எதுவுமே போகல, இஎம்ஐ கிடையாது. இது எப்படி ஒரு பிஸ்னஸ்க்கு சாத்தியம் சார்? தனி மனிதனாக கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம், ஓரளவுக்கு கட்டுப்பாடாக இருந்தால் அதை செஞ்சிடலான்னு கூட வச்சுக்கலாம். பிஸ்னஸை நீங்கள் அடுத்து என்ஹான்ஸ் பண்ணணும், அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும், ஒரு புதுசாக ஒரு மெஷினே வாங்கணும், இல்லை ஒரு வேறு ஏதாவது என்ஹான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அங்கே வந்து மணி டஸ் மேட்டர். நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் கேள்வி கேட்டேன். மதுரையில் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கு, அவங்க எப்போ கடன் வாங்கினதில்லை. அப்படியா? 60 வயசுக்கு அப்புறம் தான் அந்த டாக்டர் வீன்னு சொல்லி ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணாரு. மிகப்பெரிய நிறுவனம், மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன். நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். சரி. ஜோஹோன்னு ஒரு கம்பெனி இருக்குது, அவர் கடனும் வாங்கினதில்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டும் வாங்கினதில்லை. ஜீரோ தான் ஒரு கம்பெனி இருக்குது. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இவங்க இருக்கிறது தெரியாது. இன்னும் யார் கேட்டாலும் அவங்களுக்கு உதாரணம் சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் 100 ரூபா சம்பாரித்து 25 ரூபா மட்டும்தான் செலவு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கடன் வாங்க வேண்டிய தேவை இருக்காது. ஃப்ரூகல்னு அது சொல்லுவாங்க. அந்த ஃப்ரூகாலிட்டியில் எனக்கு ஒன்று. ரெண்டாவது நான் ஒன்று கேட்குறேன், நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். எவனாவது பேஷண்ட்டு பர்ஸை திறக்கிறதுக்கு முன்னாடி சிரிஞ்சை திறக்கிறேன்னா? கண்டிப்பாக இல்லை. அப்புறம் என்னங்க அது? ஸோ கஸ்டமர் இஸ் கிவிங். மெடிக்கல் பிஸ்னஸில் 3 கேட்டகரி இருக்குங்க. 3 டைப் ஆஃப் என்டர்பிரினர். ஒன் ஹூ மேக்ஸ் மணி, செகண்ட் ஒன் மேக்ஸ் அ லாட் ஆஃப் மணி, தேர்ட் ஒன் மேக்ஸ் ஹெல் ஆஃப் மணி. மெடிக்கல் பிஸ்னஸ் லாஸ் எப்படிங்க வரும்? முட்டாளாக இருந்தால் தான் லாஸ் வரும். சாராசரி மனுஷன் இருந்தால் அவன் புத்திசாலியாக இருந்தால் அவன் கொள்ளை அடிச்சிடுவான். இன் தி என்டையர் வேர்ல்டு இன் ஹெல்த் கேர் இந்தியா இஸ் சீப்பஸ்ட். இன் என்டையர் இந்தியா ஐ எம் த சீப்பஸ்ட். என் பேலன்ஸ் ஷீட் போய் பாருங்கள், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் 40% ப்ராஃபிட் கண்டினியூஸ்லி. அது எப்படிங்க சாத்தியம்? உங்களோட காம்படிட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள தாண்டி எப்படி இதை சாத்தியப்படுத்துனீங்க அப்படின்னு? உங்களுக்கு ஒன்று புரிகிற மாதிரி சொல்லிட்டான். ஒரே இண்டஸ்ட்ரி ஏர்லைன்,
இண்டிகோ, ஏர் இந்தியா. இண்டிகோ 4000 கோடி ப்ராஃபிட் பெர் இயர், 4000 கோடி லாஸ் பெர் இயர். ம். ஏர் இந்தியா எதனாலன்னு சொல்கிறீங்க? ஆளுமை, ம். எஃபிஷியன்சி, பவர் ஆஃப் ஆப்டிமைசேஷன், டீம் பவர், ட்ரைனிங் பவர் எல்லாமே அங்கே வீக்கு. கவர்மெண்ட்டு வேலை செய்கிறதில்ல யாரும். இன்னொரு பஞ்ச்லைன் சொல்கிற கேட்டுக்கோங்க. ஜாப் இன்செக்யூராக ஃபீல் ஆச்சுன்னா எம்ப்ளாயினால் வேலை செய்ய முடியாது. ஆனால் ஜாப் செக்யூர்டுங்கிற ஒரு ஃபீலிங் வந்ததுன்னா அவன் வேலை செய்ய மாட்டான். ம். அதுதான் ஏர் இந்தியாவில் நடக்குது. எஃபிஷியன்ட் மோட்டிவேட்டட் எம்ப்ளாயி. செக்யூர்டா இருக்கணுமா, இன்செக்யூர்டா இருக்கணுமா, அது என்னவா இருக்கணும்? அதாவது என்னைக்கு ஒரு வேணாலும் எம்ப்ளாயி நல்லா வேலை பார்க்கறதுக்கு. திறமை இல்லாதவன் போக வேண்டி இருக்கும். ம். ஃபுல் ஸ்டாப். அவனை அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிட்டு வேலை பார்த்துட்டே இருக்கணும். ஸோ நீங்களும் உங்கள் திறமைகளை வளர்த்துட்டா மட்டும்தான் ஜாப் செக்யூர்டு. ம். திறமை இல்லைன்னா அந்த பிஸ்னஸ்க்கே செக்யூர்டு இல்லை. உங்கள் ஜாப் ஏன் பார்க்குறீங்க? கரெக்ட். ஸோ அது வந்து என்னுடைய திறமை ஹெச்ஆர், லாஜிஸ்டிக்ஸ், ஐடி, ம். இந்த மூணுலேயும் என்னுடைய ஆளுமை வந்து இண்டஸ்ட்ரியிலேயே பாராட்டி இருக்கிறாங்க நிறைய பேர். இந்தியாவுக்குள்ளே 500 லொக்கேஷன்லேருந்து எல்லா சாம்பிளும் பாம்பேக்கு ஒவ்வொரு நாளும் எவ்ரி நைட் பிஃபோர் மிட் நைட் சேம் நைட் சாம்பிள் கொண்டு வந்திருக்கிறேன். ம். அதுதான் லாஜிஸ்டிக்ஸ். கொரியர்காரங்கெல்லாம் நான் பண்ணது பண்ண முடியாது. டைரெக்டாக ஃப்ளைட்டில் புக் பண்ணி அங்கே டைரெக்டாக ஃப்ளைட்டில் இருந்து எடுத்து லேபுக்கு கொண்டுட்டு போய் காலையில் 5 மணிக்குள்ளே டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிடுவேன். எதிர்பார்க்கவே இல்லை யாரும். ம். ரெண்டாவது, ஃபஸ்ட் டைம் டெஸ்ட் டியூப் மேலே பார்கோட் ஒட்டு வந்தே வேலுமணி தான் இந்தியாவில். ம். அந்த பார்கோட் ஒட்டி சர்வரையும் மெஷினையும் கனெக்ட் பண்ணினேன் பார்கோடில். அது யாருமே இண்டஸ்ட்ரியில் பண்ணல. அது ஆட்டோமேட்டிசன் ஆயிடுச்சு, எரர் ஃப்ரீ ஆயிடுச்சு, பவர்ஃபுல், டிரான்ஸ்பரன்சியாக இருந்துச்சு. ஹெச்ஆரில் ஃப்ரெஷர் எடுத்து ட்ரெயின் பண்ணி டீமை கிரியேட் பண்ணிட்டேன். ம். இந்த 3 தான் என்னுடைய மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்ட்ரென்த்து. அதை வச்சு தான் இந்த பிஸ்னஸில் எங்கள் காம்படிட்டரு என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே ஜெயிச்சவன். மார்க்கெட்டில் நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் ஆஃபர் பண்ண ப்ரைஸும் கம்மி இல்லையா காம்படிட்டரை விட? ஆமாம். அதில் இன்னொரு பெனிஃபிட் என்னாச்சு தெரியுமா? நான் ஆஃபர் பண்ண ப்ரைஸ் வந்து ரா மெட்டீரியல் காஸ்ட்டை விட விலை குறைவு. அதில் உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் எப்படி இருக்கும்? இதே தான் எல்லோரும் கேட்டாங்க. ஆ. நான் ஒரு மாதத்துக்கு 100 டெஸ்ட் பண்ணுறேன்னா ரா மெட்டீரியல் 150 ரூபா. ம். 1000 டெஸ்ட் பண்ணுறேன்னா ரா மெட்டீரியல் 100 ரூபா. 10,000 டெஸ்ட் பண்ணுறேன்னா ரா மெட்டீரியல் 70 ரூபா. நான் 2 லட்சம் டெஸ்ட் பண்ணவன் ரா மெட்டீரியல் 30 ரூபா. ஸ்கேல் நஹி தோ கேல் நஹின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. ஸோ நான் அதை ஏன் ஒரு லெவலில் எனக்கு அதான் எங்கள் அம்மா சொன்னாங்கல்ல, ஸ்கேலில் தான் வேலை செஞ்சுட்ருப்பேன்னு. ஸோ நான் ஸ்கேலில் போயிட்டேன். ஸோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது ஒன்றாச்சா. ரெண்டாவது, இவங்க எல்லாம் என்ன நினச்சிட்டு இருந்திருக்காங்க, இன்ஃபேக்ட் அவங்க எல்லாம் நினைப்பாங்க இவன் யாரோ தமிழ்நாட்டில் பொலிட்டீஷியனுடைய ஒரு பேக்ரவுண்டோட சப்போர்ட்டோட பேனாமி, இங்க இருக்கிறவங்க எல்லாம் அங்க சரத்பவார் பேனாமி இவன் அப்படின்னு இங்க இருக்கிறவங்க பேசியிருக்காங்க. யாருக்குமே புரியல ஸ்கேல் இருந்தா இந்த பிசினஸ் டிஃபரெண்டா இருக்குன்னு. பண்ண முடியும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இது ஒரு விசுவல் இமேஜின் பண்ணிக்கோங்க. எங்கள் காம்படிட்டர்ஸ் எல்லாம் மெர்சிடிஸ் பென்ஸில் 100-150 கிலோமீட்டர் பெர் ஹவர் போயிட்டுருக்காங்க. இதுக்கு மேலே பென்ஸ் போகாது. அப்படியே பியர் மக்ஸ் ஹேண்டில் சியோஸ் அப்படின்ட்டு அந்த விண்ட்ஸ்க்ரீனில் பார்க்குறாங்க. ஒரு ஏர்கிராஃப்ட் போயிட்டுருக்குது. திரும்பி பார்த்தா அது ஹைவே இல்லை, ரன்வே. நம்ம எல்லாம் ரோட்டில் போயிட்டுருக்காங்க. அவன் டிஃப்ரெண்ட் பாத்தில். 5-6 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு தெரிஞ்சது கேல் கத்தம், ஸ்கேலில் நான் முன்னாடி போயிட்டேன். பட் இதில் என்ன பெனிஃபிட்னு சொல்லிட்டா, இந்த டெஸ்ட்டு இந்த ரேட்டில் பண்ண முடியாதுங்கிறது எங்கள் காம்படிட்டனுடைய கன்க்ளூஷன். அதனால் மார்க்கெட்டில் எல்லாருக்கிட்டையும் போய் தைரோகேர் தெரியுமா, தைரோகேர் ஃப்ராடு பையன், ரா மெட்டீரியல் விட ரேட்டு குறைவாக வச்சுருக்கிறான். எப்படி பண்ண முடியும்? ஸோ எனக்கு யார் மார்க்கெட்டிங் பண்ணா? காம்படிட்டர். அவனே போய் பண்ணிக்கிட்டான். அவன் ஆளுக்கு டை கட்டி எல்லாம் கொடுத்து கிளாஸ் ரூம் லெக்சர் எடுத்து நீ போய் தைரோகேர், அது வரைக்கும் அந்த பிராண்ட் தெரியாது. தைரோகேர் தெரியுமான்னு கேட்டாலே மார்க்கெட்டிங் அவன் தானே பண்ணுறான். அப்போ அவன் தேட ஆரம்பிப்பான் யார் இது தைரோகேர்னு. இன்னொரு பஞ்ச் லைன் சொல்ல கேட்டுக்கோங்க. ப்ரைஸ் இட் லோ. நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் ப்ரைஸிங் லோவாக வைங்க. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் இதுவரை விலை குறைவாக வைத்து மூடப்பட்ட கம்பெனிகள் ஒன்றுமே கிடையாது. விலை அதிகம் வைத்தும் கூட செலவை கட்டுப்படுத்த முடியாமல் தான் மக்கள் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ கீப் லோ, வால்யூம் வரும். இன்னைக்கு பாருங்க,
அந்த ஜொமேட்டோ ஆகட்டும், ஸ்விக்கி ஆகட்டும், ஓலா ஆகட்டும், ஊபர் ஆகட்டும், எல்லாருமே வால்யூமில் தாங்க ஸ்கேல் வச்சு தான் பண்ணுறாங்க. அதை நான் அப்போவே பண்ணிட்டேன். ஸ்கேல் பிடிச்சேன், பவர்ஃபுல் ஆயிடுச்சு. எக்ஸலன்ட். ஸோ அது ஒரு சில பிஸ்னஸ் நுணுக்கத்தில் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நான் கோயம்புத்தூரில் அன்னபூர்ணாவை பார்த்துருக்கிறவன். 70களில் அன்னபூர்ணாவில் அப்பொழுதே அந்த தாமோதரசாமி நாயுடு சென்ட்ரலைஸ்ட் கிச்சன், கிளவுட் கிச்சன் பேட்டர்ன் அன்னைக்கே கோயம்புத்தூர் நாயுடு பேசின கிளவுட் கிச்சன் தான் இன்னைக்கு ஏரியாவில் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கான்செப்டில் எங்கே பிளட்டு கலெக்ட் பண்ணுறோமோ அது ரெஸ்டாரண்ட்டு. எல்லா ரெஸ்டாரண்ட்லையும் எதுக்கு கிச்சனு? ஒரு சென்ட்ரலைஸ்ட் கிச்சன் நாமளும் பண்ணலான்னு மும்பையில் ஒரு சென்ட்ரலைஸ்ட் கிச்சன் பண்ணது நானும். 20 ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு பாம்பேயில் ஓடிச்சு. அப்புறம் ஏன் பூனா, சூரத், நாசிக் எல்லாமே 3 மணி நேரம் ட்ரெயின் ஜேர்னி. 3 மணி நேரத்தில் சாம்பிள் பாம்பேக்கு வந்துடும். ஒய் நாட்? அப்புறம் சண்டிகர், கல்கட்டா, சென்னை 3 மணி நேரம் ஃப்ளைட் ஜேர்னி. ஒய் நாட்? என்டையர் கண்ட்ரிக்கு சிங்கிள் லேப் வச்சு ரன் பண்ண அந்த வேலுமணி. அதுதான் லாஜிஸ்டிக்ஸு யூனிக் பவர். ரெண்டாவது, இந்த ஃப்ரான்ச்சைசி கான்செப்ட்னு ஒன்றும் அப்போ யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு தான் நிறைய தெரிய வந்திருக்கு, அன்னைக்கு தெரியாது. அன்னைக்கே லெபார்டரி டெஸ்டிங்கை ஃப்ரான்ச்சைசி கான்செப்ட் பண்ண முடியும்னு நினச்சது நான் தான். அது ஏன் நினச்சேன், தமிழ்காரன் போய் ஒடிசாலையும் பெங்கால்லையும் பஞ்சாப்லேயும் பிஸ்னஸ் பண்ண முடியாது, அங்கே லோக்கல் ஆளை பிடிக்கணும். தம்பி, நீ கலெக்ட் பண்ணு, பாதி பணம் நீ வச்சுக்கோ, பாதி பணம் எனக்கு கொடு, சாம்பிள் எனக்கு அனுப்பு, நான் டெஸ்ட் பண்ணுறேன், நீ ப்ரொக்யூர் பண்ணு, நான் ப்ராசஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி கிளாரிட்டியோட பிஸ்னஸ்க்குள்ளே நுழைஞ்சவன் எவனுமே கிடையாது. ஸோ யூனிக் பிஸ்னஸ் கான்செப்ட். அத்தனைக்கு மேலே இன்னொரு பாயிண்ட்டு இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கும் புரியாது, ஈவன் டாக்டர்களுக்கும் புரியாதது என்னென்னா, பேத்தாலஜி பிஸ்னஸில் டிசீசஸ், டிஸார்டர்னு 2 இருக்குது. டிசீசஸ் வந்தால் போயிடும், டிஸார்டர் வந்து ஓவர் நைட்டில் போயிட மாட்டீங்க. இட்ஸ் அ க்ரானிக் இல்னஸ். ஸோ நான் வந்து டிஸார்டரில் மட்டும்தான் பண்ணேன். தைராய்டு என்ன டிஸார்டர். ஸோ மற்றவங்க எல்லாம் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம். ஸோ அது வந்து மெக்டொனால் மாதிரி. மெக்டொனால் மசால் தோசை கொடுக்க மாட்டான், பர்கர் தான் பண்ணுவான். நான் டிசீசஸ் பண்ண மாட்டேன், டிஸார்டர் தான் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் ஒரு அந்த கிளாரிட்டி இருந்தது. அத்தனைக்கு மேலே நான் வந்து இந்த உபர் கான்செப்ட் அன்னைக்கே கொண்டு வந்திருக்கிறேன். உபர் வர்ற வரைக்கும் டாக்ஸிஸ் வந்து 4 மணி நேரம் தான் ஓடும், 20 மணி நேரம் நிற்கும் ஒரு நாளைக்கு. இன்னைக்கு டாக்ஸிஸ் 20 மணி நேரம் ஓடுது, 4 மணி நேரம் தான் நிற்கிது. நான் வரக்கு முன்னாடி தைராய்டு டெஸ்டிங் மெஷின் 2 மணி நேரம் தான் ஓட்டுவான். ஏன்னா அவனுக்கு டெய்லி 10 சாம்பிள் தான் வரும். எனக்கு ஆயிரக்கணக்கான சாம்பிள் வருது, 24 hours மெஷின் ஓடுது. A running machine is an asset, a standing machine is a liability. இதுவும் கிளாரிட்டி ரொம்ப இருந்தது. ஸோ இப்படி பார்க்கும்போது ஒரு அமேசானுங்கிற கான்செப்ட் அப்போ கிடையாது, இன்னைக்கு தான் வந்திருக்குது. அமேசான்னா என்ன, நைட் 8 மணிக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணோம், அடுத்த நாள் காலையில் 11 மணிக்கு டெலிவரி ஆயிரும். நான் பிஸ்னஸ்குள்ளே வரும்போது 1995 10% தான் ஹோம் சர்வீஸு. எவனுக்காவது ஆஸ்பத்திரிக்கு நடக்க முடியாது, வயசாகி போச்சு, வீட்டுக்கு கலெக்ஷனுக்கு வருவான். நான் 2020 வெளியே வரும்போது 90% ஹோம் கலெக்ஷனு. வேலுமணி அமேசான் பண்ணியிருக்கிறான். மெடிக்கல் டெஸ்டிங்கில் வீட்டில் கொண்டு போய் ஹோம் டெலிவரி கொடுத்தது நான் தான். கான்செப்ட் ஆரம்பிச்சதே இது எல்லாம் ஆரம்பிச்சு இப்படி சொல்ல போச்சுன்னா நிறைய உன்னதமான திட்டங்களை உள்ளே கொண்டு வந்து அப்படியே ஸ்கேல் அப் பண்ணி இந்த கம்பெனி 25 வருடங்கள், வருடம் ஒன்றுக்கு 25% வளர்ச்சி தொடர்ந்து பிரேக் இல்லாம 25% CAGRன்னு சொல்லுவாங்க, காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட். ஸோ இது வந்து ஒரு யூனிக் பிஸ்னஸ் மாடலு. நானே இதை ஒன்னியொருக்க நினச்ச பண்ண முடியாது, எல்லா ஸ்பேஸில் இது பண்ண முடியுமே இல்லை அது தெரியாது. பட் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு. பங்குச்சந்தையில் 2016 நாங்கள் உள்ள நுழைஞ்சோம். எனக்கு சர்ப்ரைசிங்காக, ஷாக்கிங்காக, இண்டஸ்ட்ரிக்கே ஷாக்கிங்கு, 10 வருஷம் பங்குச்சந்தையில் யாருமே 75 முறை ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் நடக்கலை. ரிலையன்ஸ் பவர்னு ஒன்று 2006 வந்தது, அது மண்ணை கவிச்சு. அதுக்கப்புறம் பங்குச்சந்தையில் வெற்றியை யாருமே காண முடியல. 10 வருடம் கழித்து 2016 வேலுமணி தான் அதையே ஒரு உயிர்ப்பித்து மீண்டும் கொண்டுட்டு வந்தது. அப்போ தான் மக்களுக்கு தெரியும், கோயம்புத்தூர்காரங்கள்லாம் வரேன் நம்ம ஊருக்காரன். நான் அது வரைக்கும் சைலண்டாக நான் எங்கே இருக்கிறேன்னு யாருக்கு தெரியாது. கோயம்புத்தூர்காரன் தான் ஓட்டுறான்னு தெரியாது. அதுக்கு ஒரு பஞ்ச் லைன் வச்சுருக்கேன், டோன்ட் ட்ரை டு கம் டு லைம் லைட் பிஃபோர் யூ பிகம் சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா நீங்கள் லைம் லைட்டுக்கு வந்தால் அப்புறம் சக்ஸஸ் வராது, டிஸ்ட்ராக்ஷன் தான் வரும். இன்றைக்கி இளைஞர்கள் அந்த நியூஸ் பேப்பரில்
கொட்டை எழுத்தில் இவர் ஃபண்டிங் வாங்கிட்டாருன்னு வரணுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. லைம் லைட்டில் முன்னாடி டர்ன் ஓவர் 1 கோடியே வரல, அவனெல்லாம் அவார்டு வாங்கிட்டு இருக்கான். ரைட்டு, மோட்டிவேஷன் இருக்கணும், பட் அதுலேயே ஃபுல் டைம் உட்காந்துட்டு இருந்தால் அது பிஸ்னஸில் growth இருக்காது. ஸோ நல்ல விதமாக பயணம். $500 million மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங் ஆச்சு. லிஸ்டிங் ஆகிறதுக்கு ஒரு 50 நாளைக்கு முன்னாடி தான் எங்கள் மனைவி போயிட்டாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு பெரிய ஷாக்கு. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி ஓட்டுறது வேண்டாங்கிறதே வேண்டான்னு தான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் நான். இனி அந்த கம்பெனி நம்ம நீ ஓட்ட வேண்டான்னு. அப்புறம் எகெயின் நாம் போய் பிச் பண்ணால் நம்மளுக்கு வேல்யூ வராது, அவன் எவனாவது வந்தால் தான். கோவிட் வந்தப்போ ஒரு பார்ட்டி வந்தது, நான் கேட்ட ரேட்டை கொடுத்தாங்க. நானும் ஓகேன்னு கையெழுத்து போட்டு எக்ஸிட் பண்ணிட்டேன். கம்பெனியுடைய வேல்யூ $1 பில்லியன். அதில் 65% எங்கிட்ட ஸ்டாக் இருந்தது. எனக்கு சிங்கிள் செக்காக எனக்கு பேமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியாவிலேயே பிக்கஸ்ட் ஹெல்த் கேர் டீல் வேலுமணி தான் பண்ணியிருக்கான். அதுதான் மக்களுக்கு கண்களை திறந்ததோ, இந்த மனுஷன் சைலண்ட்டாக என்னவோ பண்ணிகிட்ருக்கான்னு நினச்சான். அவனுக்கு கிடைச்சிருக்க வேல்யூவேஷன் அபாரமான வேல்யூவேஷன். அதுவும் டைம் பார்த்து நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். பிஸ்னஸ்குள்ளே நுழைஞ்சப்போ வியந்தவர்கள் குறைவு, வெளியே வந்ததுக்கப்போ வியந்தவர்கள் நிறைய இருக்காங்க. அதுக்கு ஒரு பஞ்ச் லைன் எங்கேயோ எவனோ எழுதியிருந்தான், வாட்ஸ்அப்பில் வந்தது. எவ்ரி எக்ஸிட் இஸ் டிஸ்கஸ்ட் இன் போர்ட் ரூம்ஸ், திஸ் மேன் எக்ஸிட் இஸ் டிஸ்கஸ்ட் ஈவன் பெட்ரூம்ஸ். இவன் ஏன் கம்பெனியை விற்றான்? மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் கம்பெனி, கடன் இல்லாத கம்பெனி, நல்ல வளர்ச்சி இருக்கிற கம்பெனி, குழந்தைங்க 2 பேர் கம்பெனிக்குள்ளே வேலை செய்கிறாங்க, 2 பேரும் பயோடெக்னாலஜிஸ்ட்டு. வழக்கமாக குழந்தைகளுக்கு தானே கொடுப்பாங்க. இந்த மனுஷன் ஏன் எக்ஸிட்? நம்ம தொடங்கின நிறுவனம் ஆச்சு, என்ன மாதிரி போயிட்டுருக்கு, அது சப்போஸ் ஏதாவது ஒரு ஃபால் இல்லை ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா அப்போ வேலுமணி என்ன பண்ணுவார்? வேலுமணியுடைய மகளுக்கு திருமணமாகி மருமகனிடம் போய்விட்டால் வேலுமணி மகளை என்ன செய்கிறாய் என்பதை கேட்க மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலுமணி அதிர்ஷ்டம் இல்லையா நீ ஜெயிச்சதுங்க? ஏய், கம்பளி எடுத்து போட்டு படுத்துவங்க, அதிர்ஷ்டம் வந்தால் நீ ஜெயிச்சுக்க வேணும். கடின உழைப்பு பண்ணதுக்கு அப்புறம் தான்ப்பா அது கவுண்ட் ஆகும். ஸோ என்ன கேட்டிங்க, வீடு என்பது நம்மளை இழுத்து பிடிச்சி கட்டி வைக்கிறது ஒன்றும், எனக்கு அது ஒன்று. 2வது, இந்த ஃபஸ்ட்டு கசின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க மாதிரி ஸ்டூபிட் உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒன்று சொன்னாங்க, நீங்கள் ஒரு 300 பேர்கிட்ட முன்னாடி நின்று அவங்க கை தட்டுறாங்க, அதோடு நின்று போகுது. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் உட்காந்திங்கன்னா லட்சக்கணக்கான மக்களுக்கு ரீச் ஆகணும். வடநாட்டில் சிவாங்கி பாட்டீல் மொஹித்தே அப்படின்னா, பாட்டீல் அப்பா, மொஹித்தே கனவு. ஸோ அது அப்படி தான் மக்கள் வைக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை அது என்னுடைய குழந்தை, நான் அதற்கு அப்பா. அது எனக்கு ஐடென்டிட்டி இன்றைக்கி கிரியேட்டர் கைரோக்கு இருந்திருக்கு. அடுத்த 10 வருஷம் 15 வருஷம் முதலாளிகளை ஊக்குவித்து தொழில்களை வளர்க்கும். மோட்டிவேட்டிங் எம்ப்ளாயீஸிலிருந்து மோட்டிவேட்டிங் எம்ப்ளாயர்ஸ்.